ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்நேகிதி சேனல். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குட்டி ஸ்டோரி தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். இது வந்துட்டு இன்றைக்கி லைவாக நடந்தது. எங்கள் டேடி என்கிட்ட ஷேர் பண்ணார். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கவே நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு எங்களை பார்க்க கூட இல்லை, முகம் தெரியாத நபர் வந்துட்டு நானும் என் ஃபேமிலியும் நல்லா இருக்கணும்னு நினச்சிருக்காரு. ஸோ அதுதான் இந்த ஸ்டோரி. இன்றைக்கி வந்துட்டு எங்கள் டேடியும் அவரோட ஃப்ரெண்டும் வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு இன்னொரு ஃப்ரெண்டை வந்து மீட் பண்ண போயிருக்காங்க. அவங்க பாம்பேலேருந்து வந்திருக்காங்க. எங்கள் டேடிக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக பார்க்குற மாதிரி இது வரைக்கும் அந்த ஃப்ரெண்டை வந்துட்டு அவர் பார்த்ததே இல்லை. ஸோ இன்றைக்கி தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குற மாதிரி போயிருக்காங்க. போனோடனே அவர் நல்லா ரிசீவ் பண்ணுறாரு. வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க, நீங்கள் ரம்யாவோட ஃபாதர் தானே அப்படின்னு சொல்லிட்டு. ரம்யா வந்துட்டு என் சிஸ்டர். எங்கள் டேடிக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இப்போ தான் இவரை நம்மளை பார்க்குறோம், பட் இவருக்கு நம்மளையும் நம்ம ஃபேமிலியும் தெரிஞ்சிருக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு இருந்திருக்காரு. ஸோ இதை போய்ட்டு அவர்கிட்ட கேட்டால் அவர் ஹர்ட் ஆகிட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்துட்டு ஷாக்கிங்கில் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவரே சொன்னார், 15 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை பார்க்க ஃப்ரெண்ட் ஆஃபீஸ்க்கு வந்திருந்தீங்க. அங்கே நான் இருந்தேன். என்னை நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரில, பட் வந்துட்டு நான் உங்களை பார்த்தேன். கண்ணில் வந்து டியர்ஸோட. ரம்யாவுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை, ரம்யா வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம், ரொம்ப பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க. ஸோ இன்னமும் வந்துட்டு என் கண்ணுக்கு நீங்கள் இப்போ பார்த்தாலும் அதே மாதிரி தான் தெரியுறீங்க. நான் வந்துட்டு நீங்களும் உங்கள் ஃபேமிலியும் நல்லா இருக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் டேடிக்கு பயங்கர ஷாக்கிங் ஆகிடுச்சு. 15 வருஷமாக வந்து முகம் தெரியாத ஒருவர் வந்துட்டு நானும் என் குடும்பமும் நல்லா இருக்கணும்னு நினச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கிங்கில் வந்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் எப்படி இருக்காங்க ரம்யா, என்ன படிக்கிறாங்கன்னு கேட்கும்போது நல்லா இருக்காங்க, படித்து முடிச்சிட்டாங்க, இப்போ அவங்க பசங்க ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னும் போது அவருக்கு ஷாக் ஆகிடுச்சு. வந்துட்டு 15 இயர்ஸ் வந்து நிறைய சேஞ்சஸ், நிறைய நல்லது நடந்திருக்கு அப்படி சொல்லிட்டு பேசிட்டு வந்திருக்காங்க. இது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.